பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி அப்படின்னா 4 வேக்கன்சி. சம்பளம் நிறைய சம்பளங்க, கை நிறைய சம்பளத்தோடு மாதம் மாதம் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்படியே தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெல்லோ, அதாவது யூஆர்எஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, பிஹெச்டிக்கு, அதை தான் இப்போதைக்கு கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? அந்த யூஆர்எஃப் கேட்டகரிக்கு 4 பேரை கூப்பிட்றாங்கங்க. எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா மரைன் பயோடெக்னாலஜியில் தான் கூப்பிட்றாங்க. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அந்த ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 4 பேரை எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஓசி கேட்டகரியில் 1, பிசி கேட்டகரியில் 1, எம்பிசியில் 1, எஸ்சியில் 1ன்னு எடுக்கிறாங்க. இது போக மேக்சிமமாக உங்களுக்கு 5000 ரூபா ஒரு மாதத்துக்கு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? பிஹெச்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா உங்களுக்கு. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸை மட்டும்தான் அவங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதை வழங்கியவர் யார் அப்படின்னா டாக்டர் எஸ் ராஜாகுமார், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மரைன் பயோடெக்னாலஜி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் இருந்து அனுப்பிச்சிருந்துருக்காங்க. நீங்கள் கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஒரு அட்ரஸ்க்கு அனுப்பணும். அட்ரஸ் என்ன அப்படின்னா டாக்டர் எஸ் ராஜாகுமார், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மரைன் பயோடெக்னாலஜி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ இல்லை ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாவோ இல்லை இன் பர்சனாவோ இல்லை மெயில் மூலியமாக கூட உங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் என்ன அப்படின்னா 10/11/2025 மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தானா? இதோட வேறு என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா யூஜி பிஜி உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஜெராக்ஸு, அப்புறம் டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு 300 ரூபாய்க்கு. ஓசி பிசி எம்பிசினா 300 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் 100 ரூபாய் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு. சரிங்களா? இது எல்லாமே டிடி எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிடியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு பேர் போட்டு எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டிடியோட லிஸ்ட்டையுமே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க. கீழே நான் சொன்னேன் இல்லையா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கன்னு, அந்த ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ உங்கள் பேர், உங்கள் கணவர் உள்ள கார்டியனோட பேர், அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரெஸ்ஸு, கேட்டகரி, குவாலிஃபிகேஷன், சப்ஜெக்ட்டு, டீட்டெயில்ஸ் ஆஃப் பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன், டேட் ஆஃப் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் இயர், பிஹெச்டி எங்கே பண்ணுறீங்க, இன்டர் டிசிப்ளினரியாக இருந்தால் அதை டீட்டெயில்ஸ் கொடுங்க, சூப்பர்வைசரோட பேர் கொடுங்க, ஃபெல்லோஷிப் ஏதாவது இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு எல்லாமே என்க்ளோஸ் நாட் என்க்ளோஸ்டுன்றது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை கரஸ்பாண்டிங்காக டிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அவங்களுக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா மக்களே?